5 மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யால இன்னைக்கு நிர்விசாரம். நிர்விசாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிர்விசாரம் அப்படின்ற அந்த வேர்டுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த நிர்விசாரம் உங்ககிட்ட இருக்கா என்னன்னு நீங்க உங்களையே அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நிர்விசாரம் அப்படின்ற வேர்டுக்கு இங்கிலீஷ்ல கேர்லெஸ்னஸ் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது சிலவங்க கிட்ட ஐ டோன்ட் கேர் ஆட்டிடியூட் இருக்கும்ல, அதுதான் நிர்விசாரம். இப்போ நீங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்க. அங்க ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. ஸோ காஃபி பிரேக்ல எல்லாரும் அங்க போய் தான் உட்காந்து காஃபி குடிப்பீங்க. அப்படி காஃபி குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா எழுப்பி அவங்கவங்க சீட்டுக்கு வேலைக்கு திரும்பி போறாங்க. கடைசியா நீங்க போறீங்க. அங்க ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை ஆஃப் பண்ணாம நீங்க போனீங்கன்னா அது நிர்விசாரம். நானா கரண்ட் பில் கட்ட போறேன், யாரோ கெட்ட போறாங்க, ஸோ எனக்கு என்ன அப்படின்னு ஃபேனை ஆஃப் பண்ணாம போறீங்க. அது மாதிரி ஒரு இடத்துல யாரோ பைப்பை சரியா மூடாம தண்ணி சொட்டு சொட்டுன்னு வந்துட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு நீங்க போறீங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு செகண்ட் அதுல நின்று அந்த பைப்பை சரியா மூடிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட். இப்போ இந்த சின்ன சின்ன காரியங்கள்ல நிர்விசாரம் இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன ஆகும்னா, அப்படியே உங்குள்ள இந்த குணம் வேரூன்றி அப்புறம் பெரிய காரியங்கள்லையும் உங்களுக்கு நிர்விசாரம் வந்துடும். இந்த ஒரு காரியத்தை நீங்க ரோட்ல போகும்போது பார்த்துருப்பீங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. என்னன்னா, ஒருத்தவங்க பைக்ல போறாரு. அவரு தலையில ஹெல்மெட் போடலாம். அந்த ஹெல்மெட் வந்து பின்னால ஒரு ஹூக்ல அவருக்கு வண்டியிலே தொங்குது. சிக்னலுக்கு முன்னாடி ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிறாரு. எதுக்கு? அங்க டிராஃபிக் போலீஸ் நிப்பார்ல, அதுக்கு. அடுத்து ஒரு கணவன் மனைவி பைக்ல வர்றாங்க. அவருக்கு தலையிலயும் ஹெல்மெட் இல்லை. அந்த பின்னால உட்கார்ந்துருக்கிற புண்ணியவதி அந்த மனைவி ஹேண்ட்பேக்கை கையில மாட்டியிருக்கிறது மாதிரி அந்த ஹெல்மெட்டை அழகா கையில மாட்டியிருக்காங்க. சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி அப்படி ரொம்ப ஒழுங்கா அந்த ஹெல்மெட் எடுத்து ஹஸ்பண்ட் தலையில மாட்டி விடுறாங்க. ஏன்? அந்த டிராஃபிக் போலீஸுக்கு பயந்தா? ஒருவேளை இப்படி பைக்ல போறவங்க, ஹெல்மெட் போடாம போறவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி அப்படி போறவங்களுடைய மண்டை உடைஞ்சிச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு எதுவும் வலிக்குமா என்ன? இல்ல. இது எல்லாம் நிர்விசாரம். அந்த பைக்ல போறவரு ஹெல்மெட் போடாம போறேன்ல, என் வீட்டுல ஒரு குடும்பம் எனக்காக இருக்கு, அந்த குடும்பத்துடைய அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் எனக்கு இருக்குன்னு அப்படி நினைக்கிறாரா? அப்படி நினைக்காம தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக ஹெல்மெட் போட்டா முடியெல்லாம் அங்கெல்லாம் வேக்குமா, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய கம்ஃபர்ட்டை நினைச்சு அந்த ஹெல்மெட்டை போடாம போறார்ல, அது நிர்விசாரம். பைபிள்ல மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நீங்க நடக்கும் இந்த மாதிரி எல்லாம். அதாவது யாராவது சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல கூட வேலை பார்க்குறவங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடி இருக்கு, அந்த நேரத்துல கொஞ்சம் தேவை இருக்கு, நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு உங்ககிட்ட வர்றாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க. இது நிர்விசாரம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நிர்விசாரம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒண்ணு, அந்த நிர்விசாரம் இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லதில்லை. சின்ன சின்ன நிர்விசாரங்கள் அப்படி பெரிய நிர்விசாரங்களுக்கு வழிவகுக்கும். அது அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடும் அப்படின்றத நான் சொல்ல, பைபிளே அதை சொல்லியிருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா? இந்த நிர்விசாரம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, ரிமெம்பர் your children are watching. அடுத்த ஜென்ரேஷன், உங்க பிள்ளைங்க கவனிச்சிட்டு இருக்காங்க நீங்க செய்யறதெல்லாம். வீட்டில் நீங்க ரூம்ல இருந்து எழும்பி போகும்போது ஃபேன் அணைக்காம போறது, லைட் ஆஃப் பண்ணாம போறது, ஒரு பைப்பு தண்ணி சொட்டிட்டு இருக்கு அதை நீங்க சரியா அடைக்காம போறது, இதெல்லாம் உங்க பிள்ளைங்க வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணிக்கிட்டு, ஓ நம்மளும் இப்படி இருந்தா ஒன்றும் இல்லை போல
அப்பாவே இப்படிதான் இருக்காங்க, அம்மாவே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை அப்படியே பழகுவாங்க. ஆனா இதுக்கு மாறா இந்த நிர்விசாரத்துக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன தெரியுமா? பீயிங் கேர்ஃபுல், பீயிங் டிலிஜென்ட், கவனமாக இருப்பது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு உங்களுடைய ஒரு காரியமா இருக்கலாம், உள்ள ஒரு பொது சொத்தா இருக்கலாம். ஆஃபீஸ்ல இருக்கும்போது நீங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போறது, ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு போறது, தண்ணி வேஸ்ட் ஆகாம பார்க்கறது, இதெல்லாம் உங்களுடைய சொந்த காரியங்கள் இல்ல, பொது சொத்து. அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்க பிள்ளைகளும் அதை கவனிச்சு உங்களை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்களும் நடந்துப்பாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு இதை தட்டி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.